மச்சான், அது எப்படிடா? ஒவ்வொரு தடவையும் நீ போய் கேட்கும்போது அந்த பொண்ணு எல்லாமே வளரிடுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஏதாவது கேட்பேன். ஆனா மாட்டேன்லாம் சொல்லாது. தெரிஞ்ச பதில சொல்லிடும். இதெல்லாம் ஓவருடா. நீ டோராவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ அவகிட்டே நேரா கேட்கணும். இவன் என்னடா அங்கிள் மாதிரி பேசிட்டு இருக்கான்? இதெல்லாம் காலங்காலமா நடக்கிறதுடா. ஒரு பொண்ணை நம்மளுக்கு பிடிச்சிருச்சுன்னா முதல்ல அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் கிட்ட தான் அந்த பொண்ணை பத்தின எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுப்போம். இவன் என்னடா இப்படி பேசுறான்? சிபி பத்தி தான் தெரியும்ல. சரி விடு. ஆனா மச்சான், எல்லா கதையிலயும் இருக்கிற மாதிரி இப்ப என் கதையிலயும் ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் வரப்போறான். இப்ப அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஸ்டெப்பை பத்தி யோசிக்கணும். புரியல. இவன் என்னடா சொல்றான்? மச்சான், முதல்ல அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னோட காதல சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணணும். அப்புறம் ஊர் சுத்தணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க மாமா ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீயும் ஃபைட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் மச்சான் கல்யாணம் பண்ணணும். அதுதான் அப்படி சொல்றான். ஆமால, அது வேற இருக்கு. ஏன் மச்சான், எப்ப அந்த பொண்ணுகிட்ட உன்னோட லவ் சொல்ல போற? இப்படியே அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா என்ன? ஏன் கேக்கே, அந்த பொண்ணு பின்னாடி சுத்துற, அந்த பொண்ணு கேப் கிடைக்கிறப்பலாம் வம்பு இழுக்கிற. அப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, அதான் அந்த கண்ணாடி போட்டிருக்குமே வந்தனா, அந்த பொண்ணு கிட்ட எப்படியோ பேசி அந்த பொண்ணை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற. பாவுண்ட அந்த பொண்ணு ரொம்ப வெகுலின்னு நினைக்கிறா. நீ நார்மலா பேசுறன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நீ கேக்குறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுது. டேய், நான் ஒன்றும் வேணும்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் அஞ்சலியை பற்றிலாம் கேட்கல. எப்பயாவது அந்த பொண்ணை தனியாக பார்த்துட்றேன். சரி ஓகே போய் பேசலான்னு உட்காந்து பேசுவேன். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பேசும். நானும் ஒரு சில கேள்விலாம் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லும். அப்புறம் பேசிட்டு வந்துடுவேன். அவ்வளோதானே தவிர நான் ஒன்றும் வாண்டடாலாம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் அஞ்சலியை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலப்பா. ஆ, நம்பிட்டேன்டா. அடபோடா. மச்சான், எனக்கு ஒரு டவுட். என்ன? எப்படி மச்சான் உனக்கு அந்த டோராவை பிடிச்சிச்சு? எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்குடா. தயவு செஞ்சு எனக்கு கிளியர் பண்றா. எப்படி மச்சான் உனக்கு அந்த டோராவை பிடிச்சது? அந்த டோரா பின்னாடியே சுத்திட்டு இருக்கியே. அந்த பொண்ணை அன்னைக்கு மழையில பார்த்ததுமே விழுந்துட்டான். மழையில அந்த பொண்ணை பார்த்ததும் மச்சான் மனசுக்குள்ள அப்படியே அந்த இடியே வந்து பூந்த மாதிரி இருக்கும் இல்ல மச்சான்? டேய், கலாய்க்கிறியா? இல்ல மச்சான், உண்மையதான் சொல்றேன். அன்னைக்கு நான் தானே உன் கூட இருந்தேன். அது அப்படி சொல்ல முடியாது. சரி, அதுக்கான ரீசனை சொல்லுடா. உனக்கு எப்படி அந்த டோராவை பிடிச்சது? இதுக்கு பதில் எப்படிடா சொல்றது? ஏன் பிடிச்சது ஏன் பிடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பதிலாடா? அவன் என்ன கேட்டாலும் நம்மள குழப்பற மாதிரி தான் சொல்லுவான். டேய் ஒழுங்கா சொல்லுடா. சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தானே? ஒரு ஆர்வமா இருக்குல்ல. டேய், நான் என்ன சொல்லக்கூடாதுன்னா இருக்கேன். சத்தியமா எனக்கு தெரியலடா. கிறிஷ் சொன்ன மாதிரி அன்னைக்கு மழையில பார்த்ததுமே என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் சின்ன பொண்ணுன்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் கிறிஷ் வந்து அன்னைக்கு சொன்னால, அந்த பொண்ணு நம்ம காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் இயர்னு. அதுக்கப்புறம் தான் மச்சான் என் மனசுக்குள்ள என்ன ஆச்சுன்னே தெரியல. உடனே அவளை பார்த்தே ஆகணும் பேசி ஆகணும்னு ஓடி போய் பார்த்தேன். ஆனா கொஞ்ச நாள் அவளை காலேஜ்லயே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒருத்தவனை விரட்டிட்டு ஓடின தெரியுமா? அப்ப நீ தானே இருந்த சிபி. அப்பதான் மச்சான் அவளை பார்த்தேன். பார்த்ததுமே அந்த செகண்ட் விழுந்துட்டேன் மச்சான். அத மறக்க முடியுமாடா? அந்த பொண்ணை பார்த்ததுமே ஒரே இடத்துலயே 2 மணி நேரம் ஓடிட்டு இருந்த. பாவம் கிறிஷ் தான் அன்னைக்கு அடி வாங்கினானு. இப்போ உன்கிட்ட அதெல்லாம் கேட்டாங்களா? மச்சான், எனக்கு இப்பதான்டா ஞாபகம் வருது. செம்ம குத்து குத்துனானுங்கல்ல. டே கேக்கே வேணாம். நானே மறந்துட்டேன். திரும்பவும் ஞாபகப்படுத்தாத. மச்சான் சத்தியமா சொல்றேன், நாங்க 2 பேரும் வந்து உன்னை காப்பாத்திருப்போம். ஆனா பாத்தியா, மச்சான் அந்த பொண்ணை பார்த்ததுமே 2 மணி நேரம் ஒரே இடத்துல ஓடிட்டான். அதனாலதான் மச்சான் அவனுக்கு அடிக்கும் போது உன்னை வந்து காப்பாற்ற முடியல. டே நான் அடி வாங்கி பல மாசம் ஆகுது. திரும்பவும் ஏன்டா அதை பத்தி பேசுறீங்க? இப்ப அந்த டோராவை பத்தி தானே பேசினேன். அந்த டோராவை பத்தியே பேசு. ஆளை விடுங்கடா சாமி. ஒரு தடவை தான் அடிச்சானுங்க. சும்மா சும்மா சொல்லி காமிக்கிறானுங்க. சரி நீ சொல்லு மச்சான், அதுக்கப்புறம்? அந்த பொண்ணை பார்த்தாலே அப்படியே உள்ளுக்குள்ள ஸ்பார்க் ஆகுற மாதிரி ஆகும்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசும்போது ஐயோ அப்படியே உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கும். அதுலயும் அவ கண்ணு இருக்கே, அப்பா, அப்படியே ஆளை கொன்றும். பாரா. மச்சானுக்கு காதல் வந்ததும் கவிதை தானா கொட்டுதே. சும்மாவா சொன்னாங்க காதல் வந்தா கவிதைலாம் ஆறா ஓடும்னு? யார் மச்சான் சொன்னா? அது யாரோ சொன்னாங்க. இப்ப அதெல்லாம் நமக்கு எதுக்கு? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லு, தெரிஞ்சுக்கிறோம். மச்சான், ஆரம்பத்துல அதான் அவளை காலேஜில் பார்த்ததுக்கு அப்புறம் அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் எப்படா காலேஜ் போவோம், அவகிட்ட பேசுவோம், அவளை பார்ப்போன்னே இருக்கும் மச்சான். இந்த காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், அப்படியே மனசுலாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஈவினிங் பார்த்தோம்னு வச்சுக்கேன், மனசுக்குள்ள அப்படியே சோக கீதம் பாடுற மாதிரியே இருக்கும்டா. இதுக்கு மேல அவளை பார்க்க முடியாது. திரும்பவும் நாளைக்கு காலையில காலேஜ் வரும்போது தான் பார்க்க முடியும். என்னடா பண்றதுன்னு மனசு தவியா தவிக்கும். ஆஹா. வீட்டுக்கு போனா ஒழுங்கா தூக்கம் வராது.
சரியா சாப்பிட தோணாது. மம்மி வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க தெரியுமா? என்னடா இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லையே, வீட்டுக்கு வந்தா ஜாலியா இருப்ப, என் கூட பேசுவ. ஆனா இப்ப வந்தீன்னா எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே இருக்கேன்னு சொல்லி மம்மி வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. சத்தியமா மச்சான், என்னால முடியவே இல்லை தெரியுமா? அந்த மாதிரி தவிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவ எங்க அக்கா வீட்டுக்கு வர்றது தெரிஞ்சு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு மச்சான். காலேஜுக்கு அப்புறமும் எங்க அக்கா வீட்டுக்கு போனா அவளை பாப்பாங்கிற சந்தோஷம் அப்பப்பப்பா அப்படியே வானத்துல ரெக்க கட்டி பறந்த மாதிரி இருந்துச்சு. எப்படிடா எங்களெல்லாம் அவுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நாங்கெல்லாம் சிறகு அடிப்போம் அந்த மாதிரியா? ஹம், ஒரு வகையில அப்படியும் இருக்கலாம். அவ ஒரு மேஜிக் மச்சான். அதுவும் அவ கண்ணு இருக்கு தெரியுமா? அது பயங்கர மேஜிக். அந்த கண்ணை பார்த்தாலே போதும், அவ்வளோதான். டோட்டல் நான் காலி. என்னடா அமைதியாயிட்டீங்க? அவ கண்ணு இருக்கே கண்ணாலே என்னை கொல்லாதடி சூரியன் உள்ளங்கையில் விழுந்திருக்க கரிகாலம் பட்டு வச்ச ஆசைய கடலாக பொங்க வச்சு நீ பாரிய மச்சான் கலக்குறானே. என்னடா ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிறாங்களா என்ன? ரொம்ப நேரமா அமைதியாவே பார்த்துட்டு இருக்காங்க. பாரா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீயா ஒரு நாள் என்னை தேடி வந்து உன்னோட நம்பர் கொடுப்பேன்னு. ஆசைதான். நான் ஒன்றும் என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்க வரல. அப்புறம் காலையில தான் குட் மார்னிங் சொல்லிட்டியே, அதுக்கப்புறம் என்ன? உங்களுக்கு காலையில குட் மார்னிங் சொல்றதே பெருசு. இதுல உங்களை பார்க்கறப்பெல்லாம் நான் குட் மார்னிங் சொல்லணுமா? எது? சரி, குட் மார்னிங் சொல்ல வரலனா அப்போ என்னை பார்க்கணுன்னு உன் மனசு ஏங்கியிருக்கு, அதனால என்னை பார்க்க வந்திருக்க. ஆசைதான். ரொம்ப ஓவரா ஆசைப்பட்டு கனவு காணாதீங்க என்ன? சரிடி, இப்போ எதுக்கு இங்கே வந்த அதை முதல்ல சொல்லு. அதுவும் நீயா என்னை தேடி வந்திருக்க? இங்க பாருங்க சீனியர், நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், இந்த வாடி பொடிங்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் யாருக்கிட்ட வச்சுக்கிறது? இங்க பாருங்க, நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல. என்ன பார்க்க வரலனா வேற யாரை பார்க்க வந்த? இங்கே இருக்கிறதே நான், அப்புறம் என் மச்சான்ஸுங்க 2 பேரும் தான், வேற யாருமே இங்கே இல்லை. நீ யாரை பார்க்க வந்த? இவங்க 2 பேர் மட்டும் தானே உங்க ஃப்ரெண்டு? ஹே, எனக்கெல்லாம் வெளியில ஏகப்பட்ட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஹலோ, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவங்க 2 பேர் கூட மட்டும் தானே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப இவங்க 2 பேர் மட்டும் தானே உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு? ஆமா, ஏன்? இவங்க 2 பேர்ல யாரு சிபி? சிபியா? எதுக்கு கேட்குற? சொல்றீங்களா? ஏய், என்ன நீ வந்து கேட்டதும் சொல்லிடுவாங்களா? ஏய், என்ன நீ வந்து கேட்டதும் சொல்லிடுவாங்களா? நீங்க சொல்ல தேவையில்ல, நானே கேட்டுக்கிறேன். எது நீயே கேட்டுக்கிறியா? சீனியர், யாரம்மா கூப்பிடுற? எங்களை கூப்பிடுறியா இல்ல அவனை கூப்பிடுறியா? உங்களை தான் கூப்பிடுறேன். மச்சான் சொல்லாத. என்னடா சொல்ற? சொல்லுமா என்ன? உங்க 2 பேர்ல யாரு சிபி? சிபியா? அதுவா? டேய் சொல்லாத. எதுக்கு கேக்குற? அப்போ நீங்க தான் சிபி இல்ல? பூ, நீயே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்ட. மச்சான் எதுக்கு என்ன தேடி வந்திருக்கு? என்கிட்ட கேட்ட எனக்கு என்னடா தெரியும்? நான் என்ன எந்நேரமும் அவ கூடயே சுத்திட்டு இருக்கேன்? இல்ல எது நடந்தாலும் அவ வந்து என்கிட்ட சொல்றாளா என்ன? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆமா இவன் தான் சிபி. ஏன்? என்ன மச்சான்? ஏன்டா? ஏய், சிபி யாருன்னு கேட்டுச்சுல, அதோட மச்சானோட ஆளு. மச்சானோட ஆள் கேட்டு எப்படிடா சொல்லாம இருக்க முடியும்? டி, அவளே கரெக்டா சிபி யாருன்னு வந்து கேக்குறா. அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாதா? ஆமா இல்ல? சாரி மச்சான். போட்டோம். மச்சான் கேக்கு என்னடா? பூ, நான் தான் சொல்றேன்ல சொல்லாதன்னு. டேய் சாரிடா. அம்மா நீ ஏதாவது பண்ணியா? அந்த பொண்ணு எதுக்கு டைரக்டா வந்து சிபி யாருன்னு கேக்குது? ஆமால, நான் இப்படி இந்த ஆங்கில மறந்துட்டேன். டேய், நீ ஏதாவது பண்ணியா என்ன? அங்க என்ன 3 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அப்போ நடுவுல இருக்கவர் தான் சிபியா? மச்சான் இரு வரேன். என்ன முட்டைக்கண்ணி, இன்னி பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஹலோ, எனக்கு எங்க அத்தை மட்டும் தான் முட்டைக்கண்ணின்னு கூப்பிடணும். மத்தவங்க யார் என்ன அப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஹோ, அப்ப வீட்லயும் உன்னை அப்படிதான் கூப்பிடுவாங்களா? வீட்ல எல்லாரும் கூப்பிட மாட்டாங்க, எங்க அத்தை மட்டும் தான் அப்படி கூப்பிடுவாங்க. எங்க அத்தை மட்டும் தான் அப்படி கூப்பிடணும், வேற யார் கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. இன்னொரு தடவை என்ன முட்டைக்கண்ணின்னு சொன்னீங்க, அம்பிட்டு தான். எம்புட்டு தான். இங்க பாருங்க சீனியர், நீங்க பேச்ச மாத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். கண்டுபிடிச்சிட்டாயா? சரி கோவப்படாத. ஆமா, நீ எதுக்கு என் மச்சான் சிபியை தேடி வந்த? ஏன், உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் ஃப்ரெண்டா?
என் ஃப்ரெண்ட் அப்படி என்ன பண்ணான் மச்சான்? டேய் நான்லாம் எதுவும் பண்ணல. ஆ, அவன் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றானே, அப்புறம் என்னத்துக்கு அவனை தேடி வந்த? சும்மா ஃப்ரெண்டுக்காக தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஏய், நான் இப்ப என்ன கேட்டேன்? சத்தியமே எனக்கு தெரியல. என்ன நடந்ததுன்னு சொல்லு. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம சிபியை தேடி வந்த? உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்ல. ஆ, தெரியுமே. அதுலயும் வந்தனாவும் நானும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. ம், ஓகே, மேல சொல்லு. என் ஃப்ரெண்ட் லாவண்யா உங்களுக்கு தெரியும்ல. லாவண்யா. லாவண்யா? ஆட, நம்ம லாவ். தெரியுமே, நல்லாவே தெரியும். உங்க 4 பேர்லயும் அந்த பொண்ணு மட்டும்தான் கொஞ்சம் ஹைட்டு. இல்ல, நீயும் கொஞ்சம் ஹைட்டு தான். சரி, மேல சொல்லு. மச்சான் கேக்கே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இரு கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். டேய், உன்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்க ஓடுற? இரு. ஏன் சீனியர், நான் என்ன பேச வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதான் ஓடலான்னு பாக்குறீங்களா? என்ன? டேய், என்னடா சொல்ற இவ? ஒன்றும் இல்லை மச்சான். அது எப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் தெளிவா பேசுடி. வந்ததும் சிபி யாருன்னு கேட்ட, அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட் லாவண்யா தெரியுமான்னு என்கிட்ட கேட்குற. என்னத்துக்கு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஒழுங்கா தெளிவா என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை மச்சான், அந்த பொண்ணு ஏதோ சொல்லிட்டு இருக்கு. டேய் சிபி, ஏதாவது பண்ணியா சொல்லு, இல்லைன்னா இவ்வளோ பதட்டமாக மாட்டியே. நான்லாம் ஒன்றும் பண்ணல. ஆமா ஆமா, நீங்க எதுவுமே பண்ணல. ஏய், பொடி வச்சு பேசாதடி. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு. உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அதான் உங்க பக்கத்துல இருக்காரு சிபி. ஆமா, இருக்கான். அவனுக்கு என்ன போ? அவரு என் ஃப்ரெண்டு பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு பின்னாடி சுத்துறானா? இங்க பாரு டோரா, ஆ, இங்க பாருமா. என் மச்சான்லாம் அப்படி கிடையாது. எந்நேரமும் நாங்க 3 பேரும் ஒன்னா தான் சுத்துறோம். அது எப்படி உன் ஃப்ரெண்டு பின்னாடி என் மச்சான் சுத்துறான்னு சொல்ற? இங்க பாரு, உனக்கும் கேக்கும் பிரச்சனைனா நீ அவன்கிட்ட சண்டை போடு. தேவையில்லாம எங்க 2 பேர்லாம் இருக்காதப்பா. அதானே. ஏய், சிபிலாம் அப்படி கிடையாது. அப்படியா? நீங்க 2 பேரும் தான் சொல்றீங்க, அவர் எதுவுமே சொல்லல. அவன் நீ சொன்ன அதிர்ச்சியில நிக்கிறான், அதான் பேச முடியல. ஆமா ஆமா, சரி, நீ எதனால அப்படி சொல்ற? கொஞ்ச நாளாவே அவ கிளாஸ்ல உட்கார இடத்துக்கு நேராவே, அதாவது டெஸ்க்கு கடியில ஃப்ளவர், சாக்லேட், gift இது மாதிரி தினமும் யாரோ வச்சிட்டு இருக்காங்க. வேற யாரோ வச்சிருப்பாங்க, அதுக்கு என் மச்சான் தான் காரணமா? இருங்க இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் பேசுங்க. சரி சரி, சொல்லு சொல்லு. ரொம்ப நாளாவே இது நடந்துகிட்டே தான் இருக்கு. காலையில நாங்க காலேஜுக்கு வந்து கிளாஸ் ரூம்ல பார்த்தோம்னா gift, ஃப்ளவர், சாக்லேட் டெய்லி இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில அதே மாதிரி இருந்தா பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனா காலையில இல்ல. அதான் இல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? காலையில கிளாஸுக்கு வரும்போது gift எதுவும் இல்ல. ஆனா பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் gift, சாக்லேட், ஃப்ளவர், அது கூட greeting கார்டு, அதுக்குள்ள ஒரு லெட்டர் வேற. இது என்னமா கேள்வி? காலேஜ் படிக்கும்போது பொண்ணுங்க பசங்க பாக்குறது, லவ் லெட்டர் கொடுக்கறது இதெல்லாம் நார்மல் தானே? அதானே. என்னன்னோ தானே, இதெல்லாம் உங்களுக்கு வேணா நார்மலா இருக்கும், ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. சரி சரி, நீ அதெல்லாம் விடு. கிஃப்ட், சாக்லேட்டு, ஃப்ளவரு, கிரீட்டிங் கார்டு, லெட்டரு இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் சிபி தான் வச்சான்னு நீ எப்படி சொல்ற? இத்தனை நாளா எங்களுக்கு தெரியல யார் gift, ஃப்ளவர்லாம் வைக்கிறாங்கன்னு. ஆனா இன்னைக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. greeting கார்டுல ஒரு லெட்டர் வச்சிருந்தாரு. அந்த லெட்டர்ல கடைசியா அன்புள்ள காதலன் சிபின்னு எழுதியிருக்காரு. டேய் மச்சான், ஏன் காலேஜில் இவன் மட்டும்தான் சிபின்னு இருக்கானா? வேற யாரும் இல்லையா? நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ஏன் என் பேர்லயே இங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அவரு லெட்டர்ல அன்புள்ள காதல்னு சொல்லி சிபி மட்டும் போடல, அதுக்கு கீழே கேகேவோட ஃப்ரெண்டுன்னு தான் போட்டிருந்தாரு. டேய் லவ் லெட்டர் யாராவது இப்படி எழுதுவாங்களாடா? கேகேன்னு மட்டும் இல்ல, அதுக்கு கீழே கிருஷ்ணாவும் என்னோட ஃப்ரெண்டுன்னு தான் போட்டிருந்தாரு. அசிங்கப்பட்டியா? என் மச்சான், அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் மெய்யாலுமா? இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க, என்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்கு, அது நீங்க தான் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆமா மச்சான். அட பாவி, டேய் எங்க கூட தானடா சுத்திட்டு இருக்க? இந்த வேலைலாம் எப்படா பார்த்த? அதானா. டேய் மச்சான் சிபி, நீயாடா இது? எங்க கூடவே தானடா இருக்க, அப்புறம் எப்படிடா? மச்சான் நான் ஹாஸ்டல்ரா. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் கிளாஸ் ரூம்ல போய் வச்சிருவேன். இத்தனை நாளா நாங்க வர்றதுக்கு முன்னாடியே காலையிலே போய் வச்சுட்ட. இன்னைக்கு ஏன் மச்சான் காலையில வைக்காம 2 ஹவர் முடிஞ்சு பிரேக்ல வச்சிருக்க? அதுவா மச்சான், எல்லாமே வாங்கிட்டேன்டா. இன்னைக்கு லெட்டர் கூட வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா பாரேன், இன்னைக்கு வந்து டைரி மில்க் கிடைக்கலடா. டைரி மில்க் கிடைக்கலையா? ஆமா மச்சான், டைரி மில்க் கிடைக்கல, கிட்கேட் தான் கிடைச்சது. அதான் காலையில போயிட்டு டைரி மில்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எல்லாரும் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. சரி பிரேக்ல வைக்கலான்னு பிரேக்ல வச்சுட்டேன் மச்சான். மச்சான் ஒரு டைரி மில்க்குக்காக மாட்டிக்கிட்டியடா. அடிச்சு வாய முடு.
அவன் ஒன்றும் டைரி மில்க்குக்காகலாம் மாட்டல. அதான் தெளிவாக போட்டிருக்கானே, அன்புள்ள காதலன் சிபின்னு போட்டு கீழே தான் கேகே ஃப்ரெண்டு கிருஷ்ணா ஃப்ரெண்டுன்னு போட்டு வச்சிருக்கானே, அதில் தான் மாட்டிக்கிட்டான். மச்சான், நீ அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு கிஃப்ட்டு ஃப்ளவர் சாக்லேட்டு கிரீட்டிங் கார்டு லெட்ரு இதெல்லாம் ஓகே மச்சான். ஆனால் ஏன்டா லெட்டருக்கு கீழே எங்கள் பேர் ஃப்ரெண்டுன்னு போட்டு எழுதி வச்சிருக்க? என்ன மச்சான் கேள்வி கேட்குற? சும்மா பெஞ்சில் பேருக்கு இருக்குனாலே 3 பேரும் ஒன்னா தான் இருக்கும். பாத்ரூம்ல செவர்ல கூட 3 பேரும் ஒன்னா தான் இருக்கும். லவ் லெட்டர்ல என் பேர் மட்டும் தனியா போட்டா நல்லாவா இருக்கும்? கெத்தா இருக்காதுல்ல. அதான் உங்க 2 பேரும் சேர்த்தே போட்டேன். எப்படி மாசா? அடங்கொப்பா, டேய் மச்சான், பாத்ரூம் செவரில் இருக்கிறதும் இல்லை கிளாஸ் ரூம் பெஞ்சில் இருக்கிறதும் லவ் லெட்டரில் எழுதுறதும் ஒன்னாடா? ஏன்டா இப்படி பண்ணுற? என்ன மச்சான் பண்றது? பார்த்த உடனே பத்திக்குச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, பார்த்த உடனே ஸ்பார்க் வந்துருச்சு, கண்ணு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. அதே மாதிரிதான் மச்சான், அன்னைக்கு பார்த்த உடனே எனக்கும் பத்திக்குச்சு. அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அது இப்ப தெரிஞ்சிருச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்குடா. ஐ லைக் இட். ஹலோ, அவ மச்சான் வாழுடா. ஆமால்ல, உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா? ரொம்ப பெருமையா நினைக்கிறீங்களோ? இதுல என்னம்மா தப்பு இருக்கு? அவனுக்கு உன் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கு, லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். அந்த பொண்ணுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால தான் அந்த பொண்ணு வந்து கேட்கல. நீ எதுக்கு கேட்குற? ஃப்ரெண்டுன்னா கேட்டுருவியா? யார் சொன்னா அவளுக்கு பிரச்சனை இல்லைன்னு? இவர் கொடுத்த லெட்டரை பார்த்து அவன் அழுதுட்டு இருக்கான் இன்னமும். நீ போய் பேசுன்னு என்கிட்ட சொன்னான். சரி, என் ஃப்ரெண்டுக்காக தான் பேச வந்தேன். என்ன அழுகுறாளா? ஆமா. மச்சான், நீ ஃபீல் பண்ணாத. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும். ஹலோ, என்ன இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் கேட்டுட்டுலாம் இங்க வந்துட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேலே உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்கன்னா நாங்க அப்புறம் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இவ பெரிய இவ சொன்னதும் நாங்க கேட்டுருவோமா? ஏய் மச்சான், பார்த்து பேசு. கண்ணு கண்ணு. தேங்க்ஸ் மச்சான். நீ பெரிய ஆளுலாம் இல்லை, சின்ன ஆளு தான். நீ சொன்னாலாம் எப்படி கேட்க முடியும்? அது லவ் மேட்டர்ல, அதுலலாம் யாரும் தலையிடக்கூடாது. நீயும் தலையிட வேணாம், நானும் தலையிட வேணாம். அவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டோம் என்ன? இங்க பாருங்க சீனியர், உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப அழுகுறா, அவளுக்குலாம் இதெல்லாம் பிடிக்காது. அதனால இனிமே உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு பின்னாடி சுத்தக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, ஒன்று எங்க வீட்டில் சொல்லுவோம், இல்லைன்னா பிரின்சிபல்கிட்ட சொல்லுவோம். நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? பிடிச்சிருக்கா? சரி, ஓகே. நான் யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். பாரா, என்ன பூச்சாண்டி கட்டுறியா? நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ. நீங்க எங்க வீட்டில் சொன்னாலும் கவலைப்பட மாட்டீங்க, பிரின்சிபல்கிட்ட சொன்னாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஆனா பாலா டீச்சர்கிட்ட சொல்லுவேன்ல, அப்ப கவலைப்பட்டு தானே ஆகணும். ஏய், இப்போ எதுக்கு எங்க அக்காவெல்லாம் இழுக்கிற? அப்புறம் நீங்க தான் யாருக்குமே பயப்பட மாட்டீங்கல்ல, நான் பாலா டீச்சர் கிட்டே சொல்லிக்கிறேன். போய் சொல்லு. எங்க அக்காவே லவ் மேரேஜ் தான். ஸ்மைலு. சீனியர், நான் ஒன்றும் உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததை பத்திலாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் நம்மளை பத்தி சொல்ல போறியா? உங்களை பத்தி. ஹேண்டி, சின்ன வயசுலேருந்து எங்கள் அக்கா தான் என்னை தூக்கியே வளர்த்தா. எங்கள் அக்காவுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். இதில் இவ புதுசாக வேற சொல்ல போகிறாளாம். என்ன சீனியர் நீங்க? சின்ன வயசுலேருந்து பாலா டீச்சர் உங்களை தூக்கி வளர்த்திருந்தாலும் உங்களை பற்றியும் கொஞ்சம் தானே தெரியும் சீனியர். என்ன பொடி வச்சு பேசுகிற? இல்லை சீனியர், கே சீனியர். ஏய், நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, டீச்சர் இத்தனை நாள் உங்ககிட்ட கேகேன்னு ஒரு கேரக்டரை பற்றி சொன்னல, அது வேற யாரும் இல்லை, உங்க பாச மலர் தான், உங்க ஆசை தம்பி தான். அது மட்டும் இல்லை, காலேஜில் சார் பெரிய டானு, அவங்கள பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க, ஏன் ஸ்டாஃபுங்களே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, அவர் அடிக்காத ஆளே கிடையாது. அதுலேயும் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு ஸ்டாஃபே அடிச்சு காலேஜ் விட்டு துரத்திருக்காரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன கேகே சீனியர், உங்களை பத்தி இந்த காலேஜ்ல தெரியாத ஆள் உண்டா என்ன? நீங்க தான் இந்த காலேஜ்ல ரொம்ப பெரிய வரலாறு எழுதி இருக்கீங்களே, உங்களை பத்தி யார் கேட்டாலும் புட்டு புட்டுன்னு வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? அடங்குப்பன் தன்னால. டேய், எவன்டாவன் என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு திரியிறவன்? கேகே சீனியர். ஐயோ, காலேஜில் கேகேன்னு கூப்பிடும் போதெல்லாம் கெத்தா மாசா இருக்கும். இப்போ இவ கேகேன்னு கூப்பிடும் போது பயம் வருதே. வரணும். அப்புறம் உங்க ஃப்ரெண்டு இதோட நிறுத்திக்க சொல்லுங்க. இன்னொரு தடவை இந்த லெட்டர் வைக்கிறது, சாக்லேட் வைக்கிறது, அப்புறம் பூ வைக்கிறது, பின்னாடி சுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க,
அதுக்கப்புறம் நான் நேரா பாலா டீச்சர் கிட்ட தான் போய் ஆகணும். என்னமோ தெரியலடி, எப்பயும் நான் தான் வச்சு உன்னை கலாய்ப்பேன், இன்னைக்கு என்ன உட்கார வச்சு கலாய்ச்சிட்டு இருக்க. என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டேன். புரிஞ்சா சரி, வரட்டா? கே சீனியர். ஐயோ, டேய் மச்சான், என்னடா ரெண்டு பேரும் காதுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? அவ்வளோதான், முடிச்சு விட்டா போங்க. என்ன புரியல? டேய், சிபி மட்டும் திரும்பவும் அந்த பொண்ணுக்கு லெட்டர் சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா, இவ போய் நம்மளை பத்தி அக்கா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றாடா. அக்கா கிட்ட தானே? அக்கா கிட்டயா? டேய் ஆமா மச்சான், உன்னோடாம புட்டு புட்டு வைக்கிறடா. செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு ஸ்டாஃபை அடிச்சு துரத்துனமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுவும் சேர்த்து சொல்றாங்கறாடா. இன்னும் என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல மச்சான், சொன்னா செஞ்சிருவாடா. ஆல்ரெடி நான் தெரியாமலே என்னை பத்தி நிறைய சொல்லி வச்சிருக்கா. இப்ப என்னடா பண்றது? டேய் மச்சான் கேக்கி, என்னடா உன் ஆளுக்காக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே விட்டு கொடுக்குறியா? யாரா சொன்னது? டேய், ஆளை விட ஃப்ரெண்டு தான் முக்கியம். அவ போய் சொன்னா சொல்லிக்கிட்டோம், நம்ம அதுக்கெல்லாம் பயப்படலாமா? பார்த்துக்கலாம். இப்போ என்னடா, உனக்கு லாவணியாவோ பிடிச்சிருக்கு, அவ்வளோதானே மச்சான்? நீ தாராளமாக லவ் பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன். யார் வந்தாலும் அவளை தவிர யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மச்சான். மச்சான் நீ கவலைப்படாத. நீ லாவணியை பின்னாடி சுத்து, நான் அஞ்சலி பின்னாடி சுத்துறேன். நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். சூப்பர் மச்சான், கேக்கேடா மாசுதான். மாசுதான். மச்சான் இப்போ எனக்கு யாரை பார்க்கணும் போலே இருக்குடா, வரியா போய் ஒரு பார்த்துட்டு வருவோம்? அதுக்கு என்ன மச்சான், வா கிளம்பு, போய் பார்த்துட்டு வருவோம். இன்னொரு தடவை உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு பின்னாடி சுத்தினா நேரா பாலா டீச்சர் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். எப்படி வசதி? மச்சான், ராகுவும் கேதுவும் ஒரே கோட்லயே போதா? நல்ல நேரம் இல்லை, நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம். கடவுளே, ஃப்ரெண்டுக்கும் ஆளுக்கும் அக்காவுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேடா கேக்கே. என்னடா இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட எதுவுமே சொல்லல? டேய் நான் சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல, வீட்ல கொஞ்ச நாளா இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கு. சும்மா மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்களா, அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் மறந்துட்டேன். இப்போ என்னத்துக்கு இவ்வளோ அவசரம்? உங்க அக்காவுக்கும் உங்க மாமாவுக்குமே கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள எதுக்கு இன்னொரு கல்யாணம்? டேய் லூசு, இன்னொரு கல்யாணம் இல்ல, அதிதிக்கு கல்யாணம். அதுதான் மச்சான் நானும் சொல்றேன். உங்க வீட்ல இன்னொரு கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் என்னத்துக்கு பண்றீங்கன்னு கேட்டேன். கொஞ்சம் வருஷம் ஆகட்டும்ல, இப்பதானே ஒரு கல்யாணம் முடிஞ்சது. அத்தை கிட்ட இந்த ரீசனும் வச்சு பேசி பார்த்துட்டாங்கடா, என்னன்னு தெரியல, அத்தை ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. சொல்ல போனா விஸ்வா மாமாவுக்கு தான் பொண்ணு தேடுறதுக்காக அதான் புரோக்கரா தரகரு அவங்கள வர சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. ஆனா அத்தை என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு வந்து விஸ்வாவுக்கு வேணாம், அதிதிக்கு மாப்பிள்ளை பாருங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சீக்கிரமா மாப்பிள்ளை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உனக்கு இன்னொரு மாமா இருக்காருல்ல, அவர் ஃபாரின்ல தானே வேலை பார்க்குறாரு. ஏண்டா, அவருக்கு இப்போ கல்யாண வயசு தான் இருக்கும், ஒன்றும் அவர் வர சொல்லி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த பொண்ணு இப்போ தானே ஃபைனல் இயர் முடிக்க போகுது, இந்த பொண்ணுக்கு ஏன்டா இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? தெரியலடா, அத்தை எதை நினைச்சு பண்றாங்கன்னு தெரியல. சொல்லப்போனா அத்தை தான் அதிதிக்கு இப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது, அவளுக்கு இன்னும் 2-3 வருஷம் போகட்டும், அவ படிக்கட்டும், வேலைக்கு போகட்டும்னு அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா திடீர்னு மாத்தி பேசுறாங்க. ஒருவேளை இவன் ஏதாவது பண்ணி வச்சிருப்பானா? கேட்டு பார்ப்போம். ஏன் கௌதம், அன்னைக்கு சொன்னல வினிதா உன்னை வேணான்னு சொன்னதுக்கு அதிதி தான் காரணம், நான் அவளை பழி வாங்க போறேன்னு சொல்லி, நீ ஏதாவது? டேய் ஹரி, லூசா நீனு? நான் ஏதோ கோவத்துல சொன்னேன், அதுக்குன்னு டேய் அவ என் மாமா பொண்ணுடா, நான் எப்படிடா அவளை பழி வாங்க முடியும்? அவளை ஏதாவது நான் பண்ணணும்னு நினைச்சா அது என் குடும்பத்துக்கு தான் அசிங்கம், என் குடும்பத்துல இருக்கவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. லூசு, நான் ஏதோ கோவத்துல சொன்னேன்னு அதை பிடிச்சிட்டு நிக்க. நீ சொல்ற மாதிரியே எனக்கு அவ மேல கோவம் இருக்குதான், அவளை ஏதாவது பண்ணணும்னு தோணுதுதான், அதுக்குன்னு இப்படிலாம் பண்ண மாட்டேன்டா. என்ன, அவ கூட பேசாம இருப்பேன், அவளை திட்டுவேன், அவ்வளவுதானே தவிர மற்றபடி இது மாதிரிலாம் சச்ச நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். தெளிவாக தான் பேசுகிறான், ஆனால் எனக்கு ஏன் இவன் மேலே டவுட் வந்துட்டே இருக்கு. இவன் பண்ண மாட்டானா, பண்ணியிருக்க மாட்டான்னு தோண மாட்டேங்குதே. டேய் என்ன இன்னமும் நம்பலையா?
மச்சான் ப்ராமிஸா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. ஆ இல்லை மச்சான், இல்லை இல்லை சும்மாதான். இல்லை அன்னைக்கு நீ கோவத்தில் பேசிகிட்டு இருந்தல்ல, ஒரு நாள் 2 நாளாவா, கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருந்த, அதான் நீ ஏதாவது பண்ணிட்டியோ என்னன்னு. ஏண்டா, நான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட சொல்றேன். அது எப்படி? நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? இல்லை மச்சான், நீ கோவத்தில் அதிதியை திட்டும்போது நாங்கள் அதிதிக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசணும். ஒருவேளை எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் சப்போர்ட் நினச்சி எங்ககிட்ட சொல்லாமல் இருந்தினா அதான் கேட்டேன். நீ நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேன்ல. ஆனா மச்சான் சத்தியமா நான் எதுவும் பண்ணல. ஓகேடா, நீ எதுவும் பண்ணலன்னா ஓகே தான் மச்சான். பொண்ணுங்க சாபத்தை மட்டும் எப்பயுமே வாங்கக்கூடாது. அதுவும் உன் மாமா பொண்ணுடா, சின்ன வயசுலேருந்தே உன் கூட வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எந்த துரோகத்தையும் பண்ணிடாத. டேய், நான் என்னடா பண்ண போறேன்? இப்போ அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுச்சா? அதிதிக்கு கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை. அத்தை வந்து சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் கோவப்பட்டு சண்டை போட்டா, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. முன்ன மாதிரி யார்ட்டையும் சிரிச்சு பேசுறதுலாம் இல்லை, ரூம்குள்ளேயே தான் இருப்பா. ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை, அத்தையும் ஒழுங்காக கண்டுக்கிறது இல்லை. எங்கள் அம்மா தான் ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ காலேஜ்லாம் வர்றது இல்லையா? இல்லைடா, அவ அன்னைக்கு அத்தை வந்து சொன்னதுக்கப்புறம் மறுநாள் அவளுக்கு லீவு தான். அதுக்கப்புறத்துலேருந்து காலேஜ் போவான்னு நினச்சேன், ஆனால் போகல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. அத்தையுமே எதுவும் கண்டுக்கல. எனக்கு தெரிஞ்சு அத்தை காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சி பாவம் மச்சான். என்ன ஹரி பண்ணுறது, பாவமாக தான் இருக்கு. ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்களாலே எதுவும் பண்ண முடியல. நான் எப்படிடா, என்னால் என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு. நானும் அவங்கள மாதிரி கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்க முடியும். அதுவும் கரெக்டு தான். ஆனால் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் அத்தை மனசு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியுது அவங்க மனசு மாறாதுன்னு. ஏன்னா இது வரைக்கும் நான் அத்தையை அப்படி பார்த்ததே இல்லை. டே மச்சான் ஹரி, டே தள்ளி விட்டுறாத, கீழே விழுந்துற போறேன். சாரி மச்சான். டே ஹரி. என்னடா இப்போ எதுக்கு கத்திக்கிட்டு வர? மச்சான் வாளுடா. ஏன் ஆளா? யாரு? என்ன யாருன்னு கேக்குற? டேய், நீ ஒரு பொண்ணை தான் லவ் பண்றியா, இல்ல காலேஜ்ல இருக்க எல்லா பொண்ணையும் லவ் பண்றியா? டே லூசு பயலே, எல்லாரும் எப்படிடா லவ் பண்ண முடியும்? லவ் பண்ணுறது ஒரு பொண்ணை தான் லவ் பண்ண முடியும். மச்சான், ஒரு பொண்ணை தாண்டா லவ் பண்ண முடியும். எல்லா பொண்ணுங்களையும் லவ் பண்ணா அதுக்கு பேர் வேற. அதுக்கு இல்ல கௌதம், ஹரி மனசு ரொம்ப தாராள மனசு. யார் வேணா தங்கிக்கலான்னு விட்டுட்டானோ என்னமோ. டேய், தாராள மனசுனா யார் வேணாலும் வந்து குடி வந்துக்கலாமா? பைத்தியக்காரா, ஏன்டா என் மானத்தை வாங்குற? இல்ல மச்சான், ஒரு டவுட் அதான். உன் டவுட்ல தீய வைக்க. டேய், எனக்கு இருக்கிறது ஒரு மனசு தான். அந்த ஒரு மனசுக்குள்ளேயும் ஒருத்தி மட்டும்தான் இருக்கா. இருக்கிற எல்லாத்தையும் என் மனசுல வச்சுட்டு இருக்க முடியாதுடா. அந்த அளவுக்குலாம் இந்த மனசுல இடம் இல்லை. ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. ஏன்டா மணி, எப்ப பார்த்தாலும் அவனுக்கு அடுப்பேத்தி கோவப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்க? மச்சான் இல்லடா, தண்ணி குடிக்கலான்னு போனேன், சும்மா எட்டி பார்த்தேன், கீழே அவங்க ஆள் நடந்து போச்சு, அதான் சொல்ல வந்தேன். ஓவரா கத்துறான். யாரு? கார்த்திகாவா? ஆமா மச்சான், அந்த பொண்ணுதான். யாரு? கார்த்திகாவா? ஆமா மச்சான், தண்ணி குடிக்கலான்னு போனேன், தண்ணி குடிச்சிட்டு சும்மா எட்டி பார்க்கலான்னு எட்டி பார்த்தேன், கீழே அந்த பொண்ணு தண்ணியா நடந்து போயிட்டு இருந்துச்சு, அதான் சரி மச்சான் கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஓவரா கத்துற. மச்சான் சாரிடா. நீ எப்பயுமே பேச வர்றத கரெக்டா பேச மாட்டியா? இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு எல்லா வழியும் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேட்டரே சொல்லுவேன். அதனால தான் மச்சான் கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல. என்ன ஹரி, ஒரே குலுகுலுன்னு இருக்கு போல உள்ளுக்குள்ள. பின்ன இருக்காதா? காலையில எப்பயுமே பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பேன். பட் இன்னைக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்து என்ன கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. சரி காலேஜில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி எப்படியாவது பார்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பார்க்க முடியல. இப்போ வந்து இவன் சொன்னதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள குழுக்குள்ளுன்னு இருக்காதா என்ன? என்னடா இவன் ஆளு கீழே நடந்து போகுதுன்னு சொல்றேன், இவன் என்னடா சிரிச்சுக்கிட்டே நம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ வால் லைப்ரரிக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் ஃப்ரீஸ் மோட்ல இருக்கான்டா, அதான் உள்ள உறைஞ்சு போய் நிக்கிறான். இல்ல மச்சான்? கம்முன்னு இருடா. என்ன மணி, லைப்ரரி பக்கம் போனாளா? ஆமாண்டா, அந்த பக்கம் தான் போற மாதிரி தெரிஞ்சது. சரி மச்சான், நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் போய் ஆளை பார்த்துட்டு வரேன். என்ஜாய் போடா. மச்சான், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், இங்கே இருங்க. அப்படி இல்லைன்னா கேண்டீன் வாங்க. கேண்டீனா? இங்கே இருக்க சொல்றான், அப்புறம் கேண்டீன் வர சொல்றான். என்னடா சொல்லிட்டு போறான்? அது ஒண்ணும் இல்ல மணி, நான் வர லேட் ஆகும், இங்கே எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, கேண்டீனுக்கு வாங்க, நான் அங்க வரேன்னு சொல்றான். ஓ ஏண்டா, அது நேரா பார்த்து சொல்லிட்டு போக மாட்டேன், கேண்டீனுக்கு வாங்கடா நான் லேட் ஆகும்னு. அது என்ன சுத்தி வளர்த்து சொல்லிட்டு போறான்? தலைவர் மட்டும் என்ன பண்றீங்க? நீங்களும் ஒரு வார்த்தை என்ன நேரவா சொல்றீங்க?
நீயும் சுத்தி வளைச்சு தான் பேசுற. கௌதம் அப்படி நேரா சொல்லிட்டா அதுல என்னடா கிக்கு இருக்கு? அப்படி சுத்தி வளைச்சு பேசினா தானே கிக்கே. கிக்கு தான். ஆமா, இவ்வளவு வேகமா ஓடுறானே, அந்த பொண்ணு கிட்ட போய் பேச போறானா என்ன? அதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த பொண்ணு போகிற வரையும் பின்னாடியே நடந்து அந்த பொண்ணு ரசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துருவான். அது எப்படி மச்சான்? நீ அப்படிதான் 3 வருஷமா வினிதா பின்னாடி சுத்திட்டு மட்டும் தான் இருந்த, பேசவே இல்ல. அவன் உனக்கு அட்வைஸ் பண்ணான். இப்ப என்னடானா இவனும் அதே தான் பண்றான். வாட் அ காமெடியா. ஹா 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 ஹா. மச்சான், கேண்டீன்ல சமோசா போடுறாங்க, சூடா அறியறதுக்குள்ள சாப்பிடலாம். வா வா. ஆடு கொலை செஞ்சு போட்டு தப்பு செல்லும் ஊரா முத்தமிட்டு முத்தத்தையும் கொண்டு போட்டு போடா ஆசை வச்ச பொங்கலுக்கு 5 நாள் தூக்கம் இல்லை மீச வச்சு அம்பளுக்கு மெத்தமாக பிள்ளை உலகாரி உன்னை பார்த்து உசு போச்சு என்ன போச்சு என் மூச்சு அடி உலகாரி கொலகாரா நல்லாச்சு என் மூச்சு புத்தி மாறி போயாச்சு அட கொலகாரா என் மனச ஃபீல் பண்ணாத மச்சான், இருக்கும்ல, பாத்துக்கலாம். மச்சான் உனக்கு புரியுதா? அம்மா இப்படி பண்ணவே மாட்டாங்க. இந்த திடீர்னு இப்படி பண்ணதுதான் என்னால அதை ஏத்துக்கவே முடியலடா. எனக்கு நல்லா புரியுது விக்ரம். அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க. எப்பயுமே சரி, ஒரு விஷயத்த நமக்கு வற்புறுத்தி தரவே மாட்டாங்க. உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் அதை பத்தி பேசவும் செய்வாங்க, அது நமக்கு கொடுக்கவும் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் வேண்டான்னு சொல்லியும் அவங்க ஏன் அதை வேணும்னு சொல்றாங்க? அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியணும்ல மச்சான். அது நான் எவ்வளவோ யோசிச்சிட்டேன். சத்தியமா சொல்றேன், அதுக்கான ரீசன் எனக்கு சுத்தமா தெரியல. ஏன் விக்ரம், அதிதி யாரையாவது லவ் பண்றாளா? மச்சான், நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சதே அதுதான்டா. ஒருவேளை அவ காலேஜ்ல யாராவது விரும்பி இருந்தானா, அது அம்மாவுக்கு தெரிஞ்சு ஒருவேளை அம்மா அதுக்காக தான் இப்படி முடிவு பண்றாங்களா என்னன்னு நான் ஆரம்பத்துல யோசிச்சேன். ஆனா அதிதி வந்து பேசினதுக்கு அப்புறம் நான் நினைச்சது தப்புன்னு தோணிடுச்சுடா. அப்படியா? அப்படி அவ என்ன சொன்னா? அம்மாவை கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னதுமே அழுதுகிட்டே ஓடி வந்து, அண்ணா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி அழுதுட்டா. அதுக்கப்புறம் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், நான் படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு மாமா மாதிரி நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் நீ யாரை சொல்றியோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா மச்சான். இப்படி சொல்ற பொண்ணு எப்படிடா வேற ஒரு பையனை விரும்புறது? எனக்கு புரியல மச்சான். மச்சான், அதிதி பேசுறதுலே தெரியுது கண்டிப்பா அவன் மனசுக்குள்ள யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது அம்மா ஏன் அப்படி பண்றாங்க? மச்சான், எனக்கு சத்தியமா புரியல. விஸ்வா ஃபோன் பண்ணி சொன்னதுமே எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு தெரியுமா? உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கறேன். நான் அப்படிதான் பண்ணுவேன், இதுல யாரும் நீங்க தலையிடாதீங்கன்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பார்த்து அப்படி சொல்றாங்க. மச்சான், அம்மா கோவத்துல பேசுற வார்த்தை வீட்டுல இருக்கவங்க எல்லாரையுமே காயப்படுத்துது மச்சான். அதுவும் அத்தை மாமா மனசு ரொம்பவே காயப்படுத்துது. புரியுதுடா. அதிதிய கௌதமுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சின்ன வயசுல பேசினாங்க. அதுவும் லலிதாம்மா தானே சரஸ்வதி அம்மா கிட்ட போய் கேட்டாங்க. ஆமா, எங்க அம்மா தான் போய் கேட்டாங்க அத்தைக்கிட்ட. என் பொண்ணை நான் யாருக்கும் கட்டி கொடுக்க மாட்டேன், உன் பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு. அவங்களே போய் கேட்டுட்டு இப்ப இல்ல கௌதமுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன், நான் வெளியில தான் மாப்பிள்ளை பாப்பேன்னு சொன்னா. மச்சான், இப்போ சரி நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கேண்ட வெளியில மாப்பிள்ளை பார்க்கணும்? இவங்க தானே சொன்னாங்க கௌதமுக்கு தான் என் பொண்ணுன்னு. அப்ப கௌதம்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல. இப்ப 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க, படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல. இதுல என்னடா பிரச்சனை இருக்க போகுது? ஒரு பிரச்சனையும் இல்ல. சொல்ல போனா கௌதமுக்கு அதிதியை பிடிக்கும், அதிதிக்கு கௌதம பிடிக்கும். ஆனா 2 பேர் மனசுக்குள்ள காதல் கிடையாது. ஆமா மச்சான், 2 பேருக்குள்ளயும் காதல்ங்கிறதுலாம் கிடையாது. 2 பேருமே அத்தை பையன் மாமா பொண்ணு அந்த மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். அதிதி அழுவுறது என்னால தாங்கிக்கவே முடியல. சின்ன வயசுல இருந்து அவளை சும்மா கூட யாருமே கோபமா பேச மாட்டாங்க. செல்ல பொண்ணுடா அவ வீட்டுக்கு. மச்சான், அதிதி நம்ம 6 பேத்துக்குமே செல்ல பிள்ளைடா. உனக்கு தெரியும்ல, அவ மேல நம்ம எல்லாருமே அவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவ கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குன்னு இப்படி புலம்புனா எல்லாம் சரியாயிடுமா? பொறுமையா இரு, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா? அதிதி பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் மாறி மாறி அவளை தூக்கி கையில வச்சுப்போமே. அவளை தூக்கி கையில வச்சுக்கவே அவ்வளவு சண்டை போட்டுப்போம் நமக்குள்ள. நான் தான் வச்சுப்பேன், என் தங்கச்சின்னு. ஆமாண்டா, அவளை நம்ம தூக்கி கையில வச்சாலே போதும், எல்லாரையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பா. நம்ம அவளை கையில வச்சிருக்கும் போது வேற யாராவது அவளை வந்து தூக்குனாங்கன்னா ஒரே அழுவா. அதை கூட நம்மளால பார்க்க முடியாது, கஷ்டமா இருக்கும். அதனாலே நம்ம தான் மாத்தி மாத்தி தூக்கி தூக்கி வச்சு அவளை வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். ஆனா இப்போ ரூமை விட்டு வெளியில வராம ஒழுங்கா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா. அவ மூஞ்செல்லாம் எப்படி தெரியுமா வீங்கி போச்சு. என்ன அதுக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு மச்சான். மச்சான், ஃபீல் பண்ணாத, நான் தான் சொல்றேன்ல, பாத்துக்கலாம்.
அப்படி யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு? நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, கொஞ்சம் கூட கவனிக்காம யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு? விக்ரம் அண்ணா. விக்ரம் அண்ணா கிட்டே பேசிட்டு இருக்காரு. ஆனா விக்ரம் அண்ணா ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுதே. இவளா? இவங்க என்ன பண்றா? பார்த்துட்டாரு. ஆ, பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லாம திரும்பிட்டாரு. மச்சான், ஆயிஷா வந்திருக்கோடா. ம், வாமா. ஏன் அங்கேயே நிக்கிற? ஆ ஆ வரேண்ணா. ஏண்டி, வரணும் ஒரு மெசேஜ், ஒரு ஃபோன் எதுவுமே இல்லாம நேரா வந்து நிக்கிறா பாரு. விக்ரம் அண்ணா போகட்டும், உங்களுக்கு இருக்கு. பார்த்து பார்க்காத மாதிரியே திரும்புறீங்க. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆ, நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன். அமிர்தா நல்லா இருக்காளா? ஆ, நல்லா இருக்கா. ஏன் நீங்க போன்ல பேசிக்கிறது இல்லையா? ஆ மச்சான், பேசாமலாம் இல்ல, தினமும் பேசிட்டு தான் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ்ங்கன்னா அப்படி தானடா இருப்பாங்க. ஏன் தினமும் நம்ம 2 பேரும் பேசிக்கல? ஆ, அப்படி சொல்லுங்கண்ணா. நாங்க என்ன நேர்ல பார்த்தா மீட் பண்ணி பேசுறோம், போன்ல தானே பேசுறோம். சரி சரி மச்சான், நான் கிளம்புறேன். டேய் ஏன்டா? டேய் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். நான் அப்புறமா வரேன். அண்ணா, நான் வந்ததாலலாம் நீங்க போகணும்னு இல்ல. நீங்க பேசுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லம்மா, நீ வந்ததாலலாம் இல்ல. நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, வீட்டுக்கு போகணும். அதான் போற வழியில கொஞ்சம் வேலை, அதான். அப்படியா? சரிங்கண்ணா. மச்சான், இதை பத்தி ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம். ம், சரிடா. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா பத்மா, அண்ணி எல்லாத்தையும் அவசர அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏக்கா, அன்னைக்கு யார் மேல ஏதாவது கோவம் இருக்கோ? அதான் பத்மா, எனக்கும் ஒன்றும் புரியல. நானும் அவங்க கிட்ட போய் பேசியும் பார்த்துட்டேன். ஆனா அவங்க கோவமா தான் பேசுறாங்க. வீட்டுல யாரும் அவங்க கிட்ட போய் பேசவே முடியல. யார் பேசினாலும் கோவமா பேசுறாங்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க? பிள்ளை வேற அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா பத்மா, ஒழுங்கா சாப்பிட்றதும் இல்லை. சாப்பிட வர சொன்னாலும் கீழே வரதில்ல. நான் தான் சாப்பாடு எடுத்துட்டு போய் ரூம்ல கொடுக்குறேன். அது கூட ஒழுங்கா சாப்பிட்றதில்ல. சாப்பிட மாட்டேங்கிறாலும் சாப்பாடு எடுத்துட்டு போய் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் நான் வரேன். ஐயோ, புள்ள இம்புட்டு கஷ்டப்படுது. அண்ணி புள்ள கஷ்டப்படுறத கூடமா பார்க்காம கோவத்துல இருப்பாங்க. ஏக்கா, அவளுக்கு தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டாள. அப்புறம் என்னத்துக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சா புள்ள சந்தோஷமா இருக்குமா? நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் பத்மா, அண்ணி கேட்கறதாவே இல்ல. ஏக்கா, கௌதம்க்கு நம்ம புள்ளைக்கு தானே அதிதியை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்ப என்னத்துக்கு வெளியில மாப்பிள்ளை பாக்குறாங்க? சரி, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பின்ன என்னத்துக்கு வெளியில மாப்பிள்ளை பார்க்கணும்? நம்ம புள்ளதான் இருக்கான்ல, நம்ம பிள்ளைக்கு தானே அவங்க பிள்ளைய கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை விடு பத்மா, எதுக்கு அதை பத்திலாம் பேசிக்கிட்டு? அவங்களுக்கே விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? விருப்பம் இல்லையா? ஏக்கா, பிள்ளைங்க மனசுல ஆசை இருந்தா அதை நினைச்சுதான் பத்மா அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சுக்காம இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்களால அவங்க கிட்ட நேராகவும் கேட்க முடியல. உங்க 2 பேத்துக்கும் மனசுக்குள்ள ஆசை இருக்கான்னு. அதிதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு அண்ணி அதிதி கிட்ட சொன்ன உடனே கௌதமுக்கு மூஞ்சே மாறிப்போச்சு. அவனுமே பேசினான், அத்தை எதுக்கு அத்தை இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு. ஏக்கா, புள்ள மனசுல அதிதி தான் இருக்குன்னு நினைக்க. அதான் கல்யாணத்தை பத்தி பேசினதும் புள்ள அதிர்ச்சியில பேசியிருக்கு. என்ன பண்றது பத்மா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. 2 பிள்ளைங்க மனசுலயும் ஆசை இருக்காட்டுக்கு. அதான் கல்யாணம் வேணான்னு அவளும் சொல்றா. இவனும் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு எல்லார்கிட்டையும் சண்டையும் போடுறான். என்னக்கா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலேயே விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டோம். பிடிச்ச பிள்ளைங்களை எதுக்குக்கா நம்ம பிரிக்கணும்? என்ன பண்ண சொல்ற பத்மா? எல்லாம் கடவுள் எழுதின விதியாட்டுக்கு, விதிப்படி தான் நடக்கும். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? எல்லாம் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. வீடே இப்ப நிம்மதியே இல்லாம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மொழியிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெரியம்மா, எப்போ வந்தீங்க? வா மக்களே, பள்ளிக்கூடம் முடிஞ்சிச்சோ? ஆமா பெரியம்மா, பள்ளிக்கூடம் முடிஞ்சிருச்சு. நீங்க எப்போ வந்தீங்க? மதியம் வந்தம்மா. அப்படியா? நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? பெரியப்பா வரல? பெரியப்பா இங்கதான் இருக்காரா? பெரியப்பா, பெரியப்பா. இல்ல நண்டு, பெரியப்பாலாம் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். பெரியப்பா வயல்ல இருக்காரு. என்ன பெரியம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் பெரியப்பா வயல்ல தான் வேலை செய்வாரா? இங்க வீட்டுக்குலாம் வரமாட்டேங்கிறாரு. இதுக்கு முன்னாடிலாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் வயல் வேலை தான். இங்க வீட்டுக்குலாம் வர்றதில்ல. நாங்க இங்க 2 பேர் இருக்கோன்னு கூட அவருக்கு தெரியல. அவரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாங்க தான் அங்க வர வேண்டியதா இருக்கு. ஆனா அவரு ஒரு நாள் கூட எங்களை வந்து பார்க்கறது இல்ல. பெரியப்பாவுக்கு இப்பெல்லாம் எங்க மேல பாசமே இல்ல. இது என்ன பேசிட்டு நிக்க? அங்க 1008 வேலை இருக்கும் மாமாவுக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை வந்து பாப்பாங்களா? அதான் நீங்க போய் அங்க பாக்குறீங்களா? அப்புறம் என்ன? பாக்குறோம். அப்பா மட்டும் அக்காவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா உடனே ஓடி ஓடி போய் பாக்குறாரு. அதே மாதிரி பெரியப்பாவும் எங்களை பார்க்கணும் வரணும்னு ஆசை இருக்காதா? அதுக்குன்னு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்களா என்ன? என்ன பத்மானி புள்ளைய ஏசிக்கிட்டு? புள்ள தெரியாதானே சொல்றது. என்ன வேலை? புள்ளைய விடைய வேலை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போனா என்ன? என்னக்கா நீங்க அவ சொல்றான்னு நீங்களும் அவளுக்காக பேசிட்டு நிக்கீங்க. எம்பிட்டு வேலை இருக்கும்? வயல் வேலைன்னா சும்மாவா? ஏமா, வயல் வேலை கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். ஆமா அப்படியே தினமும் களை வெட்டவும் பருத்தி எடுக்கவும் போயிட்டு இருக்கல. உனக்கு காட்டு வேலையெல்லாம் அத்துப்படிதான். இவளுக்கு தெரியுமாக்குமா? தெரியுமே.
தான் போவா. நாத்து விட்டா போதும் கரெக்டா கொல்லைக்கு வருவா. ஏன்னா அப்பதானே சோறு எல்லாமே ஆக்கிட்டு போவோம். அந்த சோறை திங்கிறதுக்குனே அங்க வருவா. அதே சோறை தான் வீட்லயும் எடுத்து வச்சுட்டு போவேன். ஆனா அவளுக்கு வீட்ல உட்காந்து திங்க பிடிக்காதான். அப்ப காட்டுல உட்காந்து திங்க தான் அவளுக்கு பிடிக்குமா. ஏம்மா என்ன சொல்ற நீ? வயல் வெளியில நாத்து விடுறப்பெல்லாம் ஒலையும் சேருமா இருக்கும். அப்படியே சூப்பரா காத்தடிக்கும் தெரியுமா. காட்டுல உட்காந்து சோறு சாப்பிட்டா எம்பிட்டு ரசனையா இருக்கும். அதுவும் அந்த வரப்புல உக்காந்துக்கிட்டு தண்ணியில காலை விட்டுட்டு காலை ஆட்டிக்கிட்டு சோறு சாப்பிடப்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஏக்கா கேட்டிங்களா? இவ தான் நமக்கு வயல்ல வந்து வேலை செய்யறவளாம். எம்மா நான் சோறு மட்டுமா சாப்பிடுறேன், உனக்கு வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தானே சோறு சாப்பிடுறேன். ஆமா ஆமா வேலை செய்யறா. போட்டி பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து நேரா நிக்கிறா. போய் துணிய மாட்டு. பெரியம்மா எங்க அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் எங்களை பார்த்தா பொறாம. எங்களுன்னு இல்ல என்ன பார்த்தா மட்டும்தான். இதுவே அவங்க பெரியம்மாவுல சொன்னா மட்டும் அப்படி சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. என்ன? ஒன்றும் இல்லப்பா. பெரியம்மா அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடாதீங்க. நான் போய் துணியை மாத்திட்டு வரேன். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். சரி நண்டு, நான் எங்கேயும் போக நேரம் ஆகும். நீ போய் துணியை மாத்திட்டு வா. சரிங்க பெரியம்மா. எதே துணியை கைட்டு அக்கடான்னு போடக்கூடாது. துவைக்கிற வாளியில போடு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா தெரியும் தெரியும். மூஞ்சி 8 ஊருக்கு போகுது. வீடு பத்மா, சின்ன பிள்ளாவ அவகிட்ட ஏட்டிக்கு போட்டிட்டு நிக்கிற. யாரு இவளாக்கும்? ஏக்கா இவளை விட்டோம்னா இந்த 8பட்டி கிராமத்தையும் ஒரே அமுக்கா வாயில முழுங்கிட்டு வந்தாலும் வந்துருவா. அப்படியேப்பட்ட ஆள் அவ. அவ சின்ன வயசுல இருந்து துருதுருன்னு இருப்பா. வெடுக்கு வெடுக்குன்னு பேசினாலும் யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேச மாட்டா. அது வேணா உண்மைதான். என்னதான் அவ பண்றது, சில நேரத்துல கோவம் வந்தாலும் அவ இருக்கிறதால தான் ஊடே கலகலன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டீயும் வந்துருவாள. இவ வந்து ஒரு 1/4 மணி நேரத்திலே அவ வந்துருவா. சரி சரி. ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிப்பா சிரிக்கிற? நான் வந்ததும் என்னை பாட்டு உள்ளவான்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. அது என்ன அப்படியே பாட்டு பார்க்காத மாதிரி டக்குன்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டீங்க? அதுக்குன்னு ஏண்டி மடியில லேப்டாப் வச்சிருந்தேன்டி, அதன் கூட பார்க்காம தண்ணி எடுத்துட்டு வந்து மேலே ஊத்திட்ட. என் லேப்டாப் என்ன ஆச்சுன்னு தெரியல வேற. ரொம்ப நேரமா ஆன் பண்ணி பார்க்கறேன், ஆனே ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? அப்பவே என்ன ஒழுங்கா பார்த்து உள்ளவான்னு கூப்பிட்டு இருந்திருக்கணும். பார்த்து பார்க்காத மாதிரி பண்ணீங்கன்னா இப்படிதான் பண்ணுவேன். உன்னை எதுவும் சொல்லக்கூடாது. உங்க அப்பா இருக்கான் தெரியுமா? உங்க அப்பா தானே உன்னை பெத்தான். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா எனக்கு இப்ப கோவமே வரல. உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. வரும் வரும். ஆமா உங்க அப்பா நல்லா சம்பாதிக்கிறான் தானே? அந்த பேக்கரி கடையிலே அவ்வளோ காசு வருது. ஏன் லேப்டாப் வாங்கி தரணுமா? இல்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா எந்த வரதட்சணையும் தராம உங்களை ஏமாத்திடுறாருன்னு பயப்படுறீங்களா? ஆமா, அப்படியே உங்க அப்பா கொடுக்குற வரதட்சணை வச்சு தான் நான் உயிர் வாழ போறேன். போடி. உங்க அப்பனை விட என்கிட்ட நிறையவே இருக்கு. எனக்கு இதுவே போதும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அப்பா கொடுக்கறத வச்சுதான் உன்னை வச்சு வாழணும்லாம் இல்ல. என்கிட்ட இருக்கிறத வச்சே உன்னை ராணி மாதிரி வச்சிருப்பேன். ஆமா ஆமா, இந்த பேச்சுல மட்டும் குறையே இல்ல. பேச்ச மாத்தாத. ஏண்டி உங்க அப்பா அவ்வளோ சம்பாதிக்கிறான், உனக்கு ஏன் நல்ல நீளமா கை வச்சு தச்ச துணியா எடுத்து தர மாட்டானா? ஹலோ, திஸ் கால்ட் ஃபேஷன். ஆமா ஃபேஷன். நல்லா உனக்கு குளுகுளுன்னு இருக்குல்ல? நீங்க மட்டும் என்ன, நீங்களும் பனியனுக்கு கை வைக்காம தானே போட்டிருக்கீங்க. உங்களுக்கு குளுகுளுன்னு இல்ல? என்ன பனியனுக்கு கையா? ஏய், பனியனுக்கு எவனாவது கை வச்சு போட்டு பார்த்திருக்கியாடி? அதே மாதிரி சுடிதாருக்கு கை இருக்கு, தாராளமா கை வச்சு போட்டுக்கலாம். இருக்குதான், ஆனா யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தச்சு போட்டுக்க வேண்டியதான். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால போட்டிருக்கேன். போட்டுக்கோ போட்டுக்கோ. ஏன் நல்லா இல்லையா? உங்களுக்கு பிடிக்கலையா? யாரு சொன்னா நல்லா இல்லைன்னு? சூப்பரா இருக்கு, அழகாவும் இருக்க. ஆனா ஆனா இந்த அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கலாமா? எழில் வேண்டாம். வேண்டாமா? ஏன்? அதெல்லாம் அப்படிதான், எதுவும் வேண்டாம். ஆனா எனக்கு வேணும்னு தோணுதே. எழில் வேண்டாம், பக்கத்துல வராதீங்க. நான் வருவேன். போடா. ஹே, எங்க ஓடுற? நில்றி. என்ன பசி